Good morning students. Today we are going to discuss about our second lesson. Okay, our second lesson is storage device. So what is the meaning for storage? Something, if we need something means we will kept for the future purpose. Okay va, in a safe place. So this is called storage. We are using the place, okay va, where we are using the place, we are using the kit, we are using some device. The devices are called storage device. ஸோ என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸ்டோரேஜுங்கிறது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு சேஃபான இடத்துலையோ, ஒரு சேஃபான திங்ஸ்லேயோ, சேஃபான பிளேஸ்லேயோ, சேஃபான டிவைஸை யூஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுப்போம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்பஸ்க்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அம்மா என்ன பண்ணுவாங்க, ரைஸு, பருப்பு வகை இதெல்லாம் என்ன செய்வாங்க, ஸ்டோர் ரூமில் ஒன்று ஒன்றா சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. எதுக்கு? அடுத்தடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ கிளாஸில் டீச்சர்ஸ் இருக்கிற லெசன், ஓகேவா, கிளாஸ் ஒர்க், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், நோட்டில் எழுதி வச்சுக்கிறோம். ஸோ அதில் என்னது, ஒரு ஸ்டோரேஜ் திங்ஸ் தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஃபர்மேஷனை, இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை, ஃப்யூச்சர்ஸ்க்கு தேவைப்படுங்கிற இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த டிவைஸ்லாம் என்ன சொல்கிறோம், ஸ்டோரேஜ் டிவைஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? கேன் யூ இமேஜின் யுவர் லைஃப் வித்தவுட் மெமரி? quite impossible, because without memory we will have nothing in our mind. ஓகேவா? மெமரி இல்லாமல் நம்ம லைஃப் போகும்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஓகேவா? ஸோ மெமரி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? எஸ், இட் இஸ் அ மீனிங்லெஸ் டு திங்க் அபவுட் எ கம்ப்யூட்டர் டு பி வித்தவுட் எ மெமரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளால் எப்படி முடியாதோ அதுமாரி சிஸ்டம்லேயும் வந்து என்னது, மெமரி இல்லாமல் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அது ஒரு மீனிங்லெஸ். ஓகேவா? மீனிங்லெஸ்ஸான சிஸ்டம் தான். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த மெமரினா நமக்கு என்னென்னு தெரியுது. ஸோ மெமரினா என்னது, ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை, தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த மெமரி. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி மெமரி. இட் இஸ் த பிளேஸ் வேர் ஆல் த இன்ஃபர்மேஷன் தட் ஆர் கரண்ட்லி அண்டர் எக்ஸிக்யூஷன் ரிமைன். இட் இஸ் ஆல்சோ கால்டு மெயின் மெமரி ஆர் இன்டர்னல் மெமரி. RAM and ROM ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரைமரி மெமரி. ஸோ இந்த மெமரியில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. ஸோ நம்ம இந்த ப்ரைமரி மெமரி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரைமரி மெமரினா என்ன, இட் இஸ் த பிளேஸ் வேர் ஆல் த இன்ஃபர்மேஷன் தட் ஆர் கரண்ட்லி அண்டர் எக்ஸிக்யூஷன் ரிமைன். இட் இஸ் ஆல்சோ இது என்னது, ஒரு பிளேஸ் எதாவதுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரண்ட்லி, ஓகேவா, கரண்ட்டாக எக்ஸிக்யூஷன் ஆகிட்டு இருக்கிறது தான் ப்ரைமரி மெமரின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்டு மெயின் மெமரி ஆர் இன்டர்னல் மெமரி. இந்த ப்ரைமரி மெமரியை வந்து அதர்வைஸ் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெமரின்னு சொல்லுவோம், இல்லைன்னா மெயின் மெமரின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, RAM and ROM. RAM and ROM இதுதான் வந்து ப்ரைமரி மெமரியில் உள்ள மெமரிஸ். ஓகேவா? ஸோ இந்த ரேம்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தான் ரேமுக்கு ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு ரோம் வந்து ரீட் ஒன்லி மெமரி. ஸோ ரேம்னா என்னென்னு பார்ப்போம். திஸ் இஸ் த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. திஸ் இஸ் volatile in nature, which means the information stored here will not remain permanently. Once the power goes off, all that remains in RAM gets lost. Hence it is also known as volatile memory. Okay, so இந்த மெமரியில் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒன்ஸ் சேவ் பண்ணிகிட்டே வரும், பவர் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அது லாஸ் ஆகிடும். ஓகேவா? அதுதான் இங்கே ரேமில் நடக்கும். நெக்ஸ்ட்டு ரோம் பாருங்கள். Read only memory. It contains instructions which are registered while the computer is being made. We cannot store any more instruction in it. ROM is a non-volatile memory since it does not lose any information when the power is put off. ஸோ ரோமில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணி வச்சுப்போம். அதில் பார்த்தோம்னா பவர் கட் ஆனிச்சுன்னா என்ன ஆகும், நம்ம வச்சுருக்க இன்ஃபர்மேஷனு அழிஞ்சு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு செகண்டரி மெமரி. ஓகேவா? செகண்டரி மெமரி இஸ் அ நான் volatile in nature. They remain even when the power goes off. It is called external memory because it can be discharged from the computer and taken anywhere of our choice. Hard disk, compact disk, floppy disk, pen drive and external hard disk are examples of secondary storage device. ஸோ நம்ம மெமரியில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, 2 டைப்ஸு, ப்ரைமரி மெமரி அண்டு செகண்டரி மெமரி. ப்ரைமரி மெமரியில் 2 டைப்ஸ் இருக்குது, RAM and ROM பார்த்தோம். நெக்ஸ்ட் செகண்டரி மெமரியில் பார்த்தோம்னா அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை டிலீட் ஆகாது, பவர் போனாலும் டிலீட் ஆகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க், external hard disk,
சிடி பென்ட்ரைவ். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எங்கே போனாலுமே நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் சிஸ்டத்தை எடுத்துகிட்டு போக தேவையில்ல. சிடி பென்ட்ரைவ் ஹார்ட் டிஸ்க் ஃப்ளாப்பி டிஸ்க்லாம் சேவ் பண்ணி ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகேவா. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செகண்டரி மெமரி. இப்போ செகண்டரி மெமரியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நோன் அஸ் பேக்கப் மெமரி, இட் இஸ் நான் volatile memory, it is used for permanent storage of the data, computer can run without secondary memory, access speed is lesser than the primary memories. Okay, first character என்னது, it is known as a backup memory. இது backup memory, அதாவது இருக்கிறதெல்லாம் நம்ம இதிலேருந்து ஸ்டோர் பண்ணி திரும்ப எடுத்துக்கலாம். next it is used for permanent storage of the data, பர்மனெண்ட்டாகவே இதில் என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் கேன் ரன் வித்தவுட் செகண்டரி மெமரி, செகண்டரி மெமரி இல்லாமல் கம்ப்யூட்டர் வந்து ரன் பண்ண முடியும். ஓகேவா. ஆக்சஸ் ஸ்பீடு இஸ் லெஸ்ஸர் தென் பிரைமரி மெமரி, பிரைமரி மெமரியோட ஆக்சஸ் ஸ்பீடு இதுக்கு வந்து கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளாப்பி டிஸ்க். ஸோ ஃப்ளாப்பி டிஸ்க்னா என்னன்னு பாருங்கள். ப்ரியர் டு ரீசன்ட் 2 decades, floppy disk were the most reliable data storage device because of its portability. It was first used in 1970s, 8-inch dimension. Later it was improved to 5.25-inch and 3.5-inch dimension with a high storage capacities up to 1.44 MB. ஸோ இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஓல்டன் டேஸில் இதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை எப்போ யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1970s 8 இன்ச்சில் டைமென்ஷனில் இது இருந்துச்சு. ஓகேவா. அதுக்கப்புறமா இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா 5.25 இன்ச்சாக கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு 3.5 இன்ச் டைமென்ஷனில் கொண்டு வந்தாங்க. இதில் எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 1.44 MB. ஓகேவா. 1.44 MBயை இதில் இதை சேவ் பண்ணி வைக்கலாம். 1.44 அளவுக்கு இன்ஃபர்மேஷனை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க். இட் இஸ் அ ஸ்டோரேஜ் டிவைஸ் தட் இஸ் பர்மனெண்ட்லி மவுண்டட் இன்சைட் த CPU கேபினெட். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்னு தெரியும் நமக்கு. இது வந்து CPUவில் பர்மனெண்ட்டாகவே ஸ்டோரேஜ் பண்ணி இப்படி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இட் ஹேஸ் அ ஹியூஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. தேர் ஆர் நம்பர் ஆஃப் சர்க்குலர் டிஸ்க் அரேஞ்ச் one above and the other is spindle having motor fixed within it. It discs are coated with magnetic material. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கோட டிஸ்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மெட்டீரியலாக கோட் பண்ணியிருப்பாங்க. தேர் இஸ் எ ரீட் ரைட் ஹெட் ஃபிக்ஸ்ட் பை த சைட் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் விச் ஃபெசிலிட்டேட் ஸ்டோரிங் அண்டு ஃபெச்சிங் ஆஃப் டேட்டா. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கில் ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ ரீட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட்டு மானிட்டரில் பார்க்குறது தான் ரீடு. ரைட் பண்ணும்போது அதை நம்ம என்ன செய்கிறோம், பிரிண்ட் அவுட்டு அது ஏதோ எடுக்கிறோம்ல, ஸோ அது பேர் தான் ரைட்டுங்கிறது. சரியா. ஸோ இதுதான் ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் வந்து பர்மனெண்ட்டாகவே ஸ்டோர் பண்ணி இருக்கும், எங்கள் CPU கேபினெட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு காம்பேக்ட் டிஸ்க். காம்பேக்ட் டிஸ்க்கை நம்ம என்ன சொல்கிறோம்னா சிடின்னு சொல்லுவோம். ஓகே. சிடியோட ஃபுல் ஃபார்ம் அதுதான் காம்பேக்ட் டிஸ்க். இட் இஸ் எ போர்ட்டபிள் ஸ்டோரேஜ் டிவைஸ் வித் அ வெரி லெஸ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கம்பேர்ட் டு ஹார்ட் டிஸ்க். இட் இஸ் எ போர்ட்டபிள் ஸ்டோரேஜ் டிவைஸ். இது ஒரு போர்ட்டபிள் ஸ்டோரேஜ் டிவைஸு, வெரி லெஸ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. இது வந்து கம்மியாக தான் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும் ஹார்ட் டிஸ்க் கம்பேர் பண்ணும்போது. ஹார்ட் டிஸ்கில் நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம், காம்பேக்ட் டிஸ்கில் கம்மியாக தான் பண்ணிக்கலாம். த இன்ஃபர்மேஷன் ஒன் ஸ்டோர்டு இட் கேன் நாட் பி சேஞ்சுடு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆல்டர் பண்ணலாம், திரும்ப போய் ஓப்பன் பண்ணி. பட் அதுவே வந்து சிடியில் ரைட் பண்ணிட்டோம், ஓகேவா, ஒன்ஸ் காப்பி பண்ணிட்டோன்னா அந்த இன்ஃபர்மேஷனை நம்மளால் திரும்ப மாற்ற முடியாது. ஹென்ஸ் இட் இஸ் கால்டு சிடி ரோம், காம்பேக்ட் டிஸ்க் ரீட் ஒன்லி மெமரி. இந்த சிடி ரோம் வந்து என்ன சொல்கிறோம், காம்பேக்ட் டிஸ்க் ரீட் ஒன்லி ரீட் மட்டும் தான் பண்ணிக்கலாம். ஓகேவா. மெனி ஆடியோ சிடிஸ் அண்ட் கேம் சிடிஸ் ஆர் சோல்ட் யூஸிங் சிடி ரோம்ஸ். ஃபார் பர்சனல் யூஸ் தேர் இஸ் அனதர் டைப் ஆஃப் சிடி கால்டு CDRW, சிடி ரீரைட்டபிள். ஓகேவா. அந்த CDRWங்கிறது வந்து சிடி ரீரைட்டபிள். ஸோ அதில் என்ன பண்ணிக்கலாம் நம்ம பார்த்தோம்னா, நம்ம திரும்ப வந்து எழுதுனதை திரும்ப ரீரைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. காம்பேக்ட் டிஸ்கோட இது. ஓகேவா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க், அதான் டிவிடி, டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். ஸோ வெர்சடைலுங்கும்போது வெர்சடைல்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ராக இருக்குது. இதுவும் எந்த வேலை வேணாலும் பார்த்துக்கலாம், அதான் வெர்சடைல் மீனிங். ஒன்று நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவ் வேலையும் பார்த்துக்கலாம், அதான் வெர்சடைல்னு சொல்லுவோம். இட் இஸ் எ டிஜிட்டல் ஆப்டிக்கல் டிஸ்க் ஹேவிங் எ ஹியூஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. இது என்ன டிஸ்க்கு, டிஜிட்டல் ஆப்டிக்கல் டிஸ்க். ஓகேவா. இதுலேயும் அதிகமாக நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இட் இஸ் வைட்லி யூஸ்டு ஃபார் ஹோம் என்டர்டைன்மெண்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஸோ இதை வந்து ஹோம் என்டர்டைன்மெண்ட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிக கெப்பாசிட்டி இருக்குது. இட் கேன் ஸ்டோர் அப் டு 4.7 GB. ஸோ இந்த
டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் டிவிடிக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். இதில் வந்து 4.7 GB ஆஃப் டேட்டா வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இட் ரெக்வயர்ஸ் ஏ டிவிடி டிரைவ்ஸ் ஃபார் இட்ஸ் ஃபங்க்ஷன். The dimension of DVD is the same as that of CD. The dimension of DVD is the same as the CD இருக்கிற அளவுக்கு தான் இந்த டிவிடி இருக்கும். பட் அதை விட இதில் அதிகமாக நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பென்ட்ரைவ். ஸோ நீங்கள் பென்ட்ரைவ்னாவே ஃபெமிலியரான வேர்ட்ஸாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம் பென்ட்ரைவ்னா என்னன்ட்டு. இட் இஸ் ஏ ஸ்மால் ஸ்டோரேஜ் டிவைஸ் ஹேவிங் USB plug connected to it. The storage capacity of pendrive is much higher than CD and DVDs. ஸோ சிடிக்கும் டிவிடி கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஸ்டோரேஜ் ப்ளேஸ் வந்து அதிகமாக இருக்கும். இட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் அ போர்ட்டபிள் ஹார்ட் ட்ரைவ் மாதிரி இது ஃபங்க்ஷன் ஆகும். இட் இஸ் மோர் டியூரபிள் as it does not have any internal moving parts. It was originally known as flash drive. ஸோ இதை வந்து ஒரிஜினலாக என்ன சொல்லுவாங்க, ஃப்ளாஷ் ட்ரைவ்னு சொல்லுவாங்க இந்த பென் ட்ரைவை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து அந்த 4.7 MB 2.7 MB இப்படிலாம் படித்தோம்ல. ஸோ அதை என்னென்ன எம்பி, அந்த எம்பி வந்து எத்தனை இதெல்லாம் சேர்ந்தா எம்பி, எத்தனை எம்பி சேர்ந்தா ஜிபி. ஸோ அதுதான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். The quantity of anything is identified using the specific units like grams, meters and liters etc. So for example, ஸோ பால் வாங்கினோம்னா அதை லிட்டர்ஸ்னு கணக்கு பண்ணுவோம். ஸோ ரைஸ் வாங்கினோம்னா கிலோன்னு கணக்கு பண்ணுவோம். ஓகேவா. Similarly, quantity of data stored in a computer is measured in terms of bytes. ஸோ அந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டர் டேட்டா டைப்ஸ் அண்ட் சைஸ்லாம் இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன சொல்ல போனால் பைட்ஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். ஸோ பைட்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் 8 bits. A bit is a single unit called binary digits. பிட்னா என்னது, பைனரி டிஜிட். டு ரெப்ரசன்ட் a single character 8 bit. ஒரு சிங்கிள் கேரக்டருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 பிட் இருக்கும். அதுதான் 1 பைட்டுன்னுக்குறோம். 8 பிட்டு தான் வந்து நம்ம 8 பிட்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து 1 பைட்டுன்னுக்குறோம். ஓகேவா. ஹியர் வி ஹேவிங் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் டேட்டா அண்ட் த டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூனிட் கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிட்டுனா என்ன, பைனரி டிஜிட். A binary digit is a logical 0 and 1 representing data. ஸோ இந்த பைனரி டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 0s and 1s எப்படி இருக்கும், நிபிள். ஓகேவா. நிபிள்னா a group of 4 bits is called நிபிள். நிபிள்னா என்னது, group of 4 bits. பைட்னா a group of 8 bits is called byte. ஓகேவா. ஸோ யூனிட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே. கிலோபைட், கேபினா பாருங்கள், 1 KB ஈக்குவல் டு 1024 பைட்ஸ். ஓகேவா. 1024 பைட்ஸ் தான் 1 KBன்னு சொல்கிறோம். அடுத்து எம்பி. ஓகேவா. எம்பி மீன்ஸ் என்னது, மெகாபைட். 1 MB ஈக்குவல் டு 1024 KB. 1024 KB சேர்ந்தான். அது 1 KBனா 1024 பைட்ஸ். ஓகேவா. 1 MBனா 1024 KB. கேபினா கிலோபைட். ஓகேவா. அடுத்து ஜிபி. இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ஜிபி. ஓகேவா. இத்தனை ஜிபி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். மொபைலில் வந்து 1.5 GB கொடுக்குறாங்க, 2.5 GB கொடுக்குறாங்கன்ட்டு. அந்த ஜிபிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜிகாபைட். ஓகேவா. ஜிகாபைட். 1 GB ஈக்குவல் டு 1024 MB. 1 GB ஈக்குவல் டு 1024 MB மெகாபைட். ஓகேவா. 1024 MB மெகாபைட் சேர்ந்து தான் 1 GB. அடுத்து டிபி. டிபினா டெராபைட். ஓகேவா. டெராபைட் பார்த்தீங்கன்னா 1 TB ஈக்குவல் டு 1024 GB. 1024 GB ஜிகாபைட் சேர்ந்து தான் 1 TB. ஓகேவா. அடுத்து பெட்டாபைட். ஓகேவா. அடுத்து பெட்டாபைட் பார்த்தீங்கன்னா பிபி. பெட்டாபைட் பார்த்தீங்கன்னா 1024 TB. டிபினா டெராபைட் 1024 TB சேர்ந்தது தான் ஒரு பிபின்னு சொல்கிறோம். பிபினா பெட்டாபைட். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ். இதோட உங்களோட செகண்ட் லெசன் முடிஞ்சிச்சு. ஸோ உங்கள் செகண்ட் லெசன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டிவைஸ். இந்த ஸ்டோரேஜ் டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதில் 2 டைப்ஸ் மெமரி இருக்குது, ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. ப்ரைமரி மெமரியை பொறுத்த வரைக்கும் ரேம் அண்ட் ரோம் இருக்குது. செகண்டரி மெமரியில் ஹார்ட் டிஸ்க்கு, ஃப்ளாப்பி டிஸ்க், எக்ஸ்டர்னல் டிஸ்க்கு, சிடி, பென்ட்ரைவ் இருக்குது. ஸோ அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். ஃப்ளாப்பி டிஸ்க்னா என்னென்னு பார்த்தோம், ஹார்ட் டிஸ்க்னா என்ன பார்த்தோம், காம்பேக்ட் டிஸ்க் என்ன பார்த்தோம், டிவிடினா என்னென்னு பார்த்தோம், பென்ட்ரைவ் என்ன பார்த்தோம். அப்புறம் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்டோரேஜோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தோம். ஓகேவா. ஸோ இதான் உங்களுடைய செகண்ட் லெசன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் மீ அண்ட் கிளியர் யுவர் டவுட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. வி வில் ஃபினிஷ் அவர் கிளாஸ். தேங்க்யூ.